இது பிஸ்கெட்ஸ் நல்லதா? இந்த ஹை ஃபைபர் பிஸ்கெட்ஸ், ஹை நியூட்ரிஷன் பிஸ்கெட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நிஜமாவே சத்து இருக்கா? பிஸ்கெட்ஸுங்கிறது நம்ம நாடு இல்லை, வெளியிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த அளவு நம்ம ஏமாறுறோம். அவங்க நினச்சிக்கிறாங்க ஒரு ஸ்லைஸ் பிரெட் ஈக்குவல் டு 1 சப்பாத்தின்னு நினச்சிக்கிறாங்க. சின்ன பிஸ்கெட் பண்ணுறதுக்கு கூட இப்போ இவ்வளோ மாவு எடுத்தோம்னா அதுக்கு இவ்வளோ வெண்ணெய் எடுப்போம். இதை விட கொடுமையான ஒரு விஷயம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏபிசி மால்ட் அந்த பவுடர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தி? எதை பவுடராக வச்சு ஒரு செகண்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோமோ அதெல்லாம் 2ஆம் தரம். நீங்கள் வீட்டில் 3 ஆரஞ்சு புழிஞ்சு நீங்கள் ஜூஸ் பண்ணுங்கள், அதை குடிங்க. வெளியில் கொடுக்குற ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. அது ஸ்வீட்டாக இருக்கும், இது ஸ்வீட் அந்த அளவு இருக்காது. என்ன போடுறாங்க? மக்கானா, லோட்டஸ் சீட்ஸ் அதெல்லாம் இப்போ நிறைய பேர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க மேம். அது நிஜமாவே ஹெல்த்தியா? உலகத்திலே ஃபர்ஸ்ட் என்னதுலன்னா இருதேனோ இந்தியா. இன்னைக்கு 20 வயசு 18 வயசுலேயே ஹை பிளட் ப்ரெஷர் மருந்து எடுக்கிற அளவு ஆயிடுச்சு. சில சமயம் அது மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக வெளில போயிருக்காது. ஸோ அதனால College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்கானா, லோட்டஸ் சீட்ஸ் அதெல்லாம் இப்போ நிறைய பேர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க மேம். அது நிஜமாவே ஹெல்த்தியா? அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? என் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ மக்கானாங்கிறது நம்ம அரிசி பொரி மாதிரி, ஆனால் இது நம்மளோட தாமரை விதைய எடுத்து அவங்க அரிசி பொரி மாதிரி அதை பாப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது ரோவாகவே கிடைக்குது, உப்பு போடாத. அதை எடுத்து நம்ம நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிளகா போட்டு நம்ம மசாலா பொரி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை வெறும்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது நல்லது தான், ஈஸிலி டைஜஸ்டபிள். இதில் ப்ரோட்டீன் சத்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது நம்மளோட அரிசி பொரியை விட. ஓகே. சைஸும் ரவுண்டாக இருக்கும், அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் அது வாங்கறச்சே மேலே சில சமயம் அது மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக வெளில போயிருக்காது, ஒரு சின்ன பீஸ் இருக்கும். அதை டெஃபினட்டாக எடுத்துடணும். ஒரு ப்ரௌன் கலரில் திக்காக இருக்கும். அது எடுக்கலைன்னா அது வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இது முக்கியமான கருத்து. பட் மக்கானாங்கிறது கொஞ்சம் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பிஸ்கெட்டோ பன்னோ கேக்கோ சாப்பிட்றத விட திஸ் இஸ் டெஃபினட்டாக பெட்டர். பட் இதுவே பேக்டாக வைக்கிறாங்க, ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டு, அதை தொடவே கூடாது. ஏன்னா ஒன்று நிறைய சர்க்கரை இருக்குது அதில். நீங்கள் உப்பு மக்கானான்னு நினச்சி வாங்குவீங்க, அதில் நிறைய சர்க்கரை இருக்குது. ரெண்டாவது அதில் போடுற சோடியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி. உப்பை தவிர டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், பேலன்சிங் ஏஜென்ட்ஸ், ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் போடுவாங்க. இது எல்லாமே ஹை சோடியம். ஸோ அதனால அந்த உணவில் நம்ம சாப்பிட்றதுல சோடியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம பார்த்தோன்னா உலகத்திலே ஃபர்ஸ்ட் என்னதுலன்னா இருதேனோ இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுலேயும் பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. முன்னையெல்லாம் 40 வயசு ஆச்சு தலை சுற்றுதுன்னா பிளட் ப்ரெஷர் எடுப்போம். இன்னைக்கு 20 வயசு 18 வயசுலேயே ஹை பிளட் ப்ரெஷர் மருந்து எடுக்கிற அளவு ஆயிடுச்சு. ஸோ அதனால ஹை சோடியம் ஃபுட்ஸ் வேண்டாம். அதை எந்த அளவு நம்ம குறைக்கிறோமோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ இந்த மக்கானாவை பொறுத்தவரையிலும் இது டெஃபினட்டாக கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் நம்ம அரிசி பொரியை பார்க்க. பட் அரிசி பொரியில் ரொம்ப உப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்க சாப்பிடலாம், பட் பெரியவங்க சாப்பிட முடியாது அதை ஸ்நாக்காக கொடுக்கணும்னா. அப்போ நெல் பொரி எடுத்துக்கலாம். நெல் பொரியில் சுத்தமாக உப்பு கிடையாது. அதில் நம்ம உப்பு போட்டு வீட்டில் மசாலா பொரி மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா அதை சாப்பிடலாம். இதுலேயே பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், ஏன்னா ப்ரோட்டீன் அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள். ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தை கூட கொஞ்சம் கொஞ்சம் அது பல்லு வந்த அப்புறம் பொட்டுக்கடலை கொடுப்போம், ஏன்னா வெரி ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ எல்லாருக்குமே அது கொடுக்கலாம். இந்த மூக்கடலை கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் டைஜஷன் கஷ்டம். அது தவிர வேர்க்கடலை இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அதை நிறையா போட்டுப்பாங்க. பட் அதுலேருந்து பண்ணுறது என்ன, கடலை எண்ணெய். ஸோ இட் இஸ் ஹை இன் ஃபேட். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பிடலாம், பட் டெய்லி சாப்பிட வேண்டாம், வாரத்தில் 2-3 டைம்ஸ். வேற இந்த பொட்டுக்கடலை இல்லை உடச்ச கடலைன்னு சொல்றது ரெகுலராகவே சாப்பிடலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெல் பொரி ப்ளஸ் இந்த பொட்டுக்கடலை
கொஞ்சமாக வேர்க்கடலை, இதுலேயே கருவேப்பிலையை ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி மசாலா போட்டோம்னா அயர்ன் சத்தும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளே பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் முடியும். ஆமா. இதுவே ஒரு நல்ல ஸ்நாக்கா இருக்கும். ஆப்வியஸா வீட்லயே நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஏபிசி ஜூஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ட்ரெண்டிங். ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ எப்படின்னா, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இல்லாம, அதுக்கு ஈக்குவலன்ட்டா ஏபிசி மால்ட் அந்த பவுடர்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தி? இல்ல அது இதுக்கு ஈக்குவலன்ட்டா அப்படின்னு கேட்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபிசி ஜூஸே ஈக்குவலண்ட் இல்லை. ஓகே. ஏன்னா நம்ம ஜூஸை என்ன பண்ணுறோம், வடிகட்டிடுறோம். ம். இப்போ ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்டோம்னா ம். நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ம். பட் நம்ம தென்னிந்தியாலே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஆப்பிள் இங்கே வளையறதில்ல. ம். வளையிறது க்ளோசஸ்ட் ஊட்டி இல்லை சிம்லா. இங்கேருந்து வரத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற விட்டமின் சி சத்தெல்லாம் குறைஞ்சிடுது. அதை தவிர தோல் எடுத்து எடுத்து சாப்பிட்றோம் பல விஷயத்தினால. ம். அந்த வேக்ஸ் போடுறாங்க, இது போடுறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஆப்பிள் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணாலே ப்ரௌன் கலராக இருக்கு உள்ள, இல்லைங்களா? ம். ஸோ அதனால நல்ல ஆப்பிள் கிடைச்சா சாப்பிடுங்க. பட் அதர்வைஸ் அதுக்கு பதில் நம்ம ஆம்லா இல்லை பெரிய நெல்லிக்காவை போட்டுக்கலாம். இந்த ஏக்கு பதில் ஆம்லா போட்டுக்கலாம், ம். ம். ஆப்பிளுக்கு பதில். ம். ம். ரெண்டாவது அதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம ராவாவும் அரைக்கலாம், அந்த வேக வச்சு சொன்னோம் அந்த மாதிரி கூட அதை போட்டு பீட் பண்ணிக்கலாம். ம். செகண்ட் பீட்ரூட், கேரட், இது எல்லாத்தையுமே வடிகட்டி குடிக்கிறாங்க. பீட்ரூட் ஃபஸ்ட்டு ராவாக எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. ஓகே. ஸோ அதை வேக வச்சு ஸ்டீம் பண்ணியாவது பண்ணணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ம். ரெண்டாவது கேரட் எக்ஸலண்ட். கடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, பல்லுக்கும் நல்லது. நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோமே, இது பல்லுக்கு ஜீரோ எக்ஸசைஸ். ம். பல்லுக்கு எப்போ எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணும்போது. சூ பண்ணி கடிச்சு சாப்பிட்டாதான். ம். ம். ஸோ அதை நம்ம பண்ணுறதே இல்லை. எல்லாத்தையும் அப்படியே அப்படியே போட்டு சாதத்தை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வேற ஏதோ சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்றோம். இதெல்லாம் தப்பான கருத்து. அதனால ஏபிசி ஜூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஆம்லா பண்ணிக்கோங்க, இந்த வடிகட்டாத குடிங்க. ஓகே. அப்போ கெட்டியாக இருக்குமே, அது ஜூஸே இல்லைன்னா அப்போ தான் ஹெல்த்தி. இல்லைன்னா தனியாக கடிச்சு சாப்பிட்ருங்க. ம். இல்லைன்னா அவ்வளோ அந்த மிச்சம் அந்த நல்ல போர்ஷனை அப்படியே தூக்கி போடுறோம். ம். ம். இப்போ சிம்பிளாக ஒரு இதை எடுத்துக்கோங்களேன், சாத்துக்குடி ஜூஸ். இது வந்து 4 சாத்துக்குடி புழிஞ்சாதான் ஒரு டம்ளர் 200 ml நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். இதே ஒரு சாத்துக்குடி உரிச்சு சாப்பிட்டா 3 பேர் சாப்பிடலாம். கரெக்ட். அண்ட் நார் சத்தும் வரும், எல்லாமே இருக்கும். இதில் என்ன ஆகுது, அது பூரா எங்கே தூக்கி போடுறீங்களோ அதுக்கு தான் போகுது. ம். அது யூஸ்வலாக அது வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி மெஸ் ஆகிடுது. ம். ம். ஸோ நம்ம இருக்கிற நியூட்ரியன்ஸை நம்ம தூக்கி போட்டுறோம். இதில் விட்டமின் சி சத்து இருக்கு, பட் ஸ்டில் அதை உரிச்சு சாப்பிட்றத போல ஒரு ஹெல்த்து இதில் வராது. ஓகே. ஸோ ஏபிசி ஜூஸ் கூட ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆம்லா சாப்பிடுங்க, பீட்ரூட்டை வேக வச்சு சாப்பிடுங்க, கேரட்டை ராவாவும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிடலாம். ஓகே. அப்ப நம்ம ஜூஸே நம்ம இனிமே தான் கரெக்ட்டா கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எல்லா ஃப்ரூட்டுமே வந்துட்டு இது மாதிரி ஜூஸ் பண்றத விட நம்ம அப்படியே சாப்பிடுறது தான் பெனிஃபிட் ஜாஸ்தி இல்லையா Definite-ஆ. மேம்? ஓகே. ஏன்னா 2-3 விஷயம். வீட்டில் எல்லாரும் ஜூஸ் பண்ணுறதில்ல. ம். எந்த ஜூஸ் பண்ணாலும் நார் சத்து குறைஞ்சு போயிடுது. ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணால் கூட அந்த சீட்ஸை வடிகட்டுறதுக்கோசரம் எல்லாத்தையும் வடிகட்டிடுறாங்க. ஓகே. அதோட சிறிய அளவு நார் சத்து வெளியில் போக தான் போகுது, அதை பற்றி நம்ம டவுட்டே இல்லை. ம். ம். சாத்துக்குடியில் ரொம்ப போயிடுது, இதில் கொஞ்சம் போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ம். ஸோ அண்ட் கடிக்கிறது ரொம்ப முக்கியம். ம். இப்போ ஒரு ஜூஸாக குடித்தோன்னா 3 டம்ளர் கூட குடிக்க முடியும். ம். பட் பழமாக சாப்பிட்டா ஒன்று தான் சாப்பிட முடியும். சாப்பிட முடியும். கரெக்ட். ம். அண்ட் அதுதான் பெனிஃபிட். புரியுது. நம்ம அதனால ஆல்வேஸ் பெட்டர். என்றைக்கோ ஒரு நாள் ஜூஸ் குடிக்கிறீங்க, இட்ஸ் ஓகே. பட் அதர்வைஸ் இதுதான். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளியில் சக்கரை போடாத கொடுக்குறாங்க, நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து 3 ஆரஞ்சு புழிஞ்சு நீங்கள் ஜூஸ் பண்ணுங்கள், அதை குடிங்க. வெளியில் கொடுக்குற ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. ம். அது ஸ்வீட்டாக இருக்கும், இது ஸ்வீட் அந்த அளவு இருக்காது. இருக்காது. ஓகே. என்ன போடுறாங்க, சக்கரை போடலைன்னா என்ன போடுறாங்க, இது ரொம்ப முக்கியமான கருத்து. புரியுது. ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். இப்போ இந்த ஏபிசி ஜூஸுக்கு பதில் பவுடர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ம். இப்போ ஒரு பவுடர் பண்ணோன்னா அதை ஹீட் பண்ணணும். ம். ஹீட் பண்ணால் இப்போ இதிலெல்லாம் நம்ம பார்க்குறதே விட்டமின் சி சத்து, ம். அது குறைஞ்சிடும். ம். ஸோ இந்த எதை பவுடராக வச்சு ஒரு செகண்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோமோ அதெல்லாம் 2ஆம் தரம் தான். ஏன்னா அந்த ஒரிஜினல் மாதிரி அது வராது. ம். ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறோம். ம். அது ப்ராசஸ் பண்ணுறதே அந்த ஹீட்டு, அது வந்து
நிறைய சத்தை பி அண்ட் சியை குறைச்சிடும், விட்டமின் பி அண்ட் சி. ஸோ அதனால என்றைக்குமே நம்ம பழமோ காயோ டைரெக்டாக கட் பண்ணி சாப்பிட்றதுல தான் பெனிஃபிட். ஓகே. ஸோ பவுடரா எடுத்துக்கும் போது அதுல ஒரு சத்துமே ஆக்சுவலி இருக்காதா மேம்? ஒரு சத்துன்னு இல்லை, கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் ஒன்றும் ஆகாது, ஓரளவுக்கு. ஓகே. பட் விட்டமின் இதுக்கு மினரல் ஈக்குவலா இருக்காது. கரெக்ட். ஓகே, ஓகே மேம். ஸோ இப்போ பிஸ்கெட்ஸ் நெறைய பேர் ஸ்நாக்ஸ் சும்மா டீ குடிக்க போனாலும் 2 பிஸ்கெட் சாப்பிடுறது உண்டு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கறதுனாலும் பிஸ்கெட் தான் ஈஸியா இருக்கு. கவர் ஓப்பன் பண்ணுமா 4 பிஸ்கெட் வச்சு குடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸி வேயா இருக்கு மாம்ஸ்க்கெல்லாம். இந்த பிஸ்கெட்ஸ் நல்லதா? இந்த ஹை ஃபைபர் பிஸ்கெட்ஸ், ஹை நியூட்ரிஷன் பிஸ்கெட்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நிஜமாவே சத்து இருக்கா? பிஸ்கெட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். பிஸ்கெட்னு நம்ம வீட்டில் பண்ணாலே தெரியும். ம். ஒரு சின்ன பிஸ்கெட் பண்ணுறதுக்கு கூட இப்போ இவ்வளோ மாவு எடுத்தோம்னா அதுக்கு இவ்வளோ வெண்ணெய் எடுப்போம், ம். சரிங்களா? அப்படிதான் இந்த ஹார்டஸ்ட் பிஸ்கெட் பண்ண முடியும். ம். அது சாஃப்ட் ஆக ஆக இன்னும் வெண்ணெய் இருக்குன்னு அர்த்தம். ம். இப்போ பிஸ்கெட்டில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் போடுவோம், பேக்கிங் சோடா போடுவோம். ம். இது ரெண்டும் டெஃபினட்டாக இருக்கும். ம். அது தவிர சர்க்கரை இருக்கும். உப்பு பிஸ்கெட்டில் கூட சர்க்கரை இருக்கும். ஓகே. அண்ட் மோஸ்ட் பிஸ்கெட்ஸ் வந்து மைதா பண்ணி தான் பண்ணுறாங்க. ம். அதனால இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு உணவு. ம். ஏன்னா மாவு சத்து கொழுப்பு சத்து இது 2 தான் இருக்கு. ம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது பால் போட்டு பண்ணுறோம், இதில் 45 பண்ணுறோம். 45னா கெமிக்கல் வழியாக விட்டமின் மினரல் அயர்ன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், ஸோ இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பசங்க வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தால் வீட்டில் இருக்கிற டீ காஃபி எடுத்து இந்த பிஸ்கெட்டை தோச்சு சாப்பிட்டுட்டு இதுதான் உணவு. ம். இதில் பாலை தவிர எதுவுமே அவங்களுக்கு ஹெல்த்தியாக கிடைக்கிறது இல்லை. இது வயத்தை அடைச்சிடுது. ம். 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 இந்த காலகட்டத்தில் வெண்ணெய் விற்கிற விலையில் பிஸ்கெட் செய்யும் முறையில் டெஃபினட்டாக வெண்ணெய் போட முடியாது. ஓகே. பிகாஸ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஒரிஜினலாக வெண்ணெய் போட்டு தான் பண்ணாங்க. இப்போ யூஸ் பண்ணுறது மற்ற விதமான எண்ணெய். ம். அது பாம் ஆயிலாக இருக்கலாம், இல்லை எந்த எண்ணெய் வேணால் இருக்கலாம். ஓகே. அண்ட் எப்படி நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மாஸாக நிறைய பண்ணுறோம் அண்ட் சீப்பாக 5 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட்டில் 4 பிஸ்கெட் 5 பிஸ்கெட் விற்கிறோன்னா நம்ம எண்ணெயும் விலை ஜாஸ்தியாக அதில் யூஸ் பண்ண முடியாது. ம். ஏன்னா 5 ரூபா பேக்கெட் 5 பிஸ்கெட், புரியுதுங்களா? ம். ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா பிஸ்கெட் இஸ் நாட் ஹெல்த்தி அட் ஆல். ஆல். இப்போ க்ரீம் அப்படின்னு சொன்னீங்க, ம். க்ரீம் ஒரிஜினலாக பட்டரும் சர்க்கரையும் போட்டு பண்ணாங்க, பட் அது கெட்டு போயிடும். ம். ஏன்னா பிஸ்கெட்லாம் வீட்லேயே பண்ணது கல்ச்சரே நம்மளுக்கு வெஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ம். வீட்டில் நம்ம பிஸ்கெட் பண்ண மாட்டோம், ம். ம். புரியுதுங்களா? நம்ம பொரி உருண்டை பண்ணுவோம், இல்லை பொட்டுக்கடலை உருண்டை பண்ணுவோம், அந்த மாதிரி தான் வேர்க்கடலை உருண்டை பண்ணுவோம். இதுதான் நம்மளோட பாரம்பரிய ஸ்நாக்ஸ். ம். பிஸ்கெட்ஸுங்கிறது நம்ம நாடு இல்லை, வெளியிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதில் அங்கே அவங்க வெண்ணெய் போட்டு தான் செஞ்சாங்க. அண்ட் இந்த க்ரீம் எல்லாம் போட்டு செஞ்சால் ஒரு 2-3 நாள் குளிர் தேசம், ம். வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, அவங்க சாப்பிட்லாம். நம்ம ஊரில் நிற்குமா? நீங்கள் வெண்ணெயை வெளியில் வச்சு நீங்கள் மார்ச் ஏப்ரல் மேல சாயங்காலம் எடுத்து அதை சாப்பிடுங்க, கெட்டு போயிடும். புரியுதுங்களா? புரியுது. ஸோ அந்த க்ரீம் அவங்களால போட முடியாது, பிகாஸ் பட்டர் போட்டால் கெட்டு போயிடும். பிஸ்கெட்டை பேக் பண்ணி விற்கணும். ஸோ என்ன போடுறாங்க அடுத்த பெரிய கொஸ்டின் மார்க். ம். வெண்ணெய்க்கு பதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க? அந்த கொழுப்பு சத்து நல்லதா, ஹெல்த்தியா? இது அடுத்த கொஸ்டின். ம். 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 ஸோ சர்க்கரை ஜாஸ்தி ஆகுது, கொழுப்பு சத்து, ஹெல்த்தி இல்லாத கொழுப்பு சத்து, மைதா இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து கோதுமை பிஸ்கெட், ராகி பிஸ்கெட், இந்த மாதிரி கம்பு பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ம். பட் அதில் ஆக்சுவலாக ஆட் பண்ணுறது மிக்ஸ் பண்ணுறது மைதா. ஓகே. பிகாஸ் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக வரும். வராது. நீங்கள் பிளேன் கேழ்வரகு இல்லை கம்பு இல்லை தினை இதிலெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த பிஸ்கெட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அது சுட சுட சாப்பிட்டா ஓகே, பட் நம்ம எப்படி சுட சுட சாப்பிட முடியும்? வீட்டில் பண்ணலையே. ஸோ அதனால் அதை பேக்கெட் பண்ணி அவங்க கொடுக்கறச்சு அது சாஃப்டாக இருக்கணுங்கிறது மைதா டெஃபினட்டாக ஆட் பண்ணும். ம். அதை தவிர ஸ்டெபிளைசர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது கெட்டு போகாத இருக்கிறது. ம். இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான்.
College of Arts and Science. நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.